அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை 9 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே கை கால் முகம் கழுவிட்டு பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம தான் நேற்று நைட்டே மாவு ஆட்டி வச்சுட்டேன். மாவு ஆட்டினா இட்லி ஊற்றுவேன். நான் கடையில் மாவு வாங்கினாக்கா தோசை தான் ஊற்றுவேன். கடையில் ரொம்ப நாளாக மாவு வாங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எப்படியாவது அரைச்சிடணும்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நைட்டே அரைச்சி வச்சுட்டேன் 10:30 மணிக்கு. நம்ம அரைச்ச மாவில் இட்லி ஊற்றினா தான் என்னமோ சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இட்லிக்கு தக்காளி சட்னி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என்னோடய வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சு வச்சிட்டோம்னா மதியம் சமைக்க வரும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு செல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்ன செஞ்சாலும் கடைசியாக ஒரு வார்த்தை, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் வேலை, ஆனால் இந்த ஒரு வார்த்தை கேட்டு அந்த செஞ்ச வேலையெல்லாம் வேஸ்ட்டோ அப்படிங்கிற மாதிரியே நம்மளோட எண்ணத்தை வர வச்சிடுறாங்க. சரி ஓகே, நான் என்ன தான் செய்கிறேன்னு சொல்லி எனக்கே தெரியணும். எனக்கே டவுட் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி எனக்கே டவுட் ஆகுது. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியணும்னு சொல்லிட்டு தாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்க்கலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 9 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து 11:30 வரைக்கும் கிச்சனில் வேலை. 11:30க்கு தான் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து போய் கிச்சனுக்கு போக மாட்டேன். மணி 12 ஆயிரும். இந்த வீடியோ எடுத்து நீட்டாக போட்டு விடும்போது மணி 12 ஆயிரும். இதுக்கப்புறம் நமக்கு ஐட்டம் வந்திருக்கு, அதை தான் போட ஆரம்பிக்கணும். அதை முடிச்சுட்டு தான் சமைக்கணும்.